இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் பிரியமான மகிமை டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மகிமை நேரத்தின் மூலமாக உங்களை காண்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் ஒரு சில வசனங்களை வேதாகமத்திலிருந்து தியானிப்போம். இப்போ லூக்கா 15ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், முதலாம் வசனத்தையும் 2ஆம் வசனத்தையும் வாசித்தோம்னு சொன்னால், சகல ஆயக்காரரும் பாவிகளும் இயேசுவின் போதனைகளை கேட்கும்படி அங்கே வர்றாங்க. அதை பார்த்துக்கிட்டு பரிசேயரும் வேத பாரகரும் முறுமுறுக்கிறாங்க. எப்படி முறுமுறுக்கிறாங்கன்னா, இயேசு என்ன இவங்க பாவிகள் கூட உட்கார்ந்து அமர்ந்து சாப்பிட்றாரு அப்படிங்கிற மாதிரி பாவிகள் கூட சேர்றத அவங்க முறுமுறுக்கிறாங்க. அப்போ இதை அறிஞ்ச இயேசு என்ன சொல்கிறாரு அப்படின்னு பாருங்கள். அதில் ஒரு 3 உவமைகளாட்டு பேசி அதை விளக்குறாரு. இப்போ உவமையில் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். உவமையில் 100 ஆடுகளை ஒருத்தன் மேய்ச்சிட்டு போகிறான். அப்போ ஒரு ஆடு அதில் காணாமல் போயிடுச்சுன்னா மீதி 99 ஆடுகளையும் ஒரு இடத்துல விட்டுக்கிட்டு அந்த ஒரு ஆடை கண்டுபிடிக்கிறதுக்காக அவன் கண்டுபிடிச்சி முடித்த பிறகு அவன் அடைகிற சந்தோஷத்திற்கு ஒரு அளவே இருக்காது அப்படிங்கிறத அதில் சொல்கிறாரு. அதே போல் தான் 7ஆம் வசனத்தை பார்த்தோம்னா, மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியை குறித்து மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகும் அப்படிங்கிறத அதில் விளக்குறாரு. அடுத்த ஊமையாக சொல்கிறத பாருங்கள். ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை வச்சிருக்கிறாள். அப்போ அதில் ஒரு வெள்ளிக்காசு தொலைஞ்சு போச்சு. அப்போ அந்த ஒரு வெள்ளிக்காசை கண்டுபிடிக்கிறதுக்கு அவள் என்ன செய்வா, வீட்டின் விளக்கு கொளுத்தி தொடப்பத்தை எடுத்து அந்த வீடு முழுவதும் நல்லா சுத்தப்படுத்தி அந்த ஒரு காசை கண்டுபிடித்த பிறகு தன் அயலாரையும் சிநேகிதரையும் அழைச்சி மிகுந்த சந்தோஷம் அடைவாளாம். அதே போல தான் பரலோகத்திலையும் ஒரு பாவி மனம் திரும்பி தேவனிடத்தில் வரும்போது தேவதூதர்களுக்கு முன்பாகவும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் அப்படிங்கிறத அதில் குறிக்கிறாரு. இப்போ 3ஆவது ஒரு உவமையை சொல்கிறாரு பாருங்கள். இது நம்ம ஏற்கனவே நிறைய தடவை கேட்டிருப்போம். இந்த பிரசங்கங்களை இளைய குமாரன், அதாவது கெட்ட குமாரன் அப்படின்ட்டு சொல்லி நிறைய பிரசங்கம் கேட்டிருப்போம். இந்த ஊமையை குறித்து நாம் இப்போ பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் எப்படின்னா, அந்த இளைய குமாரன் தகப்பனிடத்தில் கேட்குறான், என்னுடைய ஆஸ்தியை எனக்கு பிரித்து தாங்க, நான் என்னுடைய சுய இதில் நான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அந்த நேரத்தில் அந்த தகப்பன் என்ன சொல்கிறாரு, ஒன்றுமே சொல்லலை. அவன் எப்படி கேட்டானோ 12ஆம் வசனத்தில் பாருங்கள், என்ன கேட்டானோ அதன்படி அவனுடைய ஆஸ்தியை கொடுத்தான். இப்போ இந்த இடத்துல நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த நேரங்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில் எப்படி அப்படின்னா, தகப்பன் செத்த பிறகு தான், தகப்பன் மரணத்துக்கு அப்புறம்தான் அவனுடைய ஆஸ்தியை பங்கு வச்சு பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிறது. அதுவும் ஒரு இளைய குமாரன் ஆஸ்தியை கேட்குறான் அப்படின்னு சொன்னால் தகப்பனை மரித்ததுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால் பரிசேயர் வேத பாரகரும் என்ன நினச்சிருப்பாங்க, அப்போ இருந்த அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு என்ன தண்டனைனா நியாயப்பிரமாணப்படி கல்லெறிந்து கொள்ளணும். அப்போ அந்த இளைய குமாரனை கல்லெறிந்து கொள்வாவோ போல இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டாங்க. ஆனால் அந்த தகப்பன் என்ன செஞ்சார் அப்படின்னா, அவன் கேட்குற மாதிரி அந்த ஆஸ்தியை கொடுத்து அனுப்பி வச்சார். அந்த தகப்பன் அப்படிங்கிறது இதில் இப்போ இந்த ஊமை எதை குறிப்பிடுது, இளைய குமாரனை பற்றியோ மூத்த குமாரன் தகப்பன் சொல்படி கேட்டு அவனுடைய பணிவிடைக்காரன் மாதிரி எல்லா வேலைகளையும் செஞ்சு அவன் ஆடு மாடுகளை கவனிக்கிற அந்த மூத்த குமாரனை பற்றியே இல்லை, இந்த தகப்பனை பற்றி. எதற்கு ஒப்பிட்டு அந்த தகப்பனை பேசுகிறார் அப்படின்னா, தேவனுக்கு ஒப்பிட்டு. அப்போ நம்முடைய தகப்பன், நம்முடைய தேவன் எப்படி செயல்படுறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இளைய குமாரன் எல்லா சொத்துக்களையும் அவன் கொண்டு போன எல்லா ஆஸ்திகளையும் அழித்து அவன் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இந்த பன்றியின் தவிட்ட திங்கிறது கூட யாரும் விடாமல் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கும்போது அவன் யோசிக்கிறான் பாருங்கள். 18ஆம் வசனத்தில், நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன், இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவது நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய கூலிக்காரில் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன் என்று சொன்னான். பாருங்கள், அவன் இப்போ நான் செஞ்சதெல்லாம் தப்பு, இப்போ நான் உம்முடைய கூலிக்காரனாவது என்னை வச்சுக்கிடுங்க, அதாவது அவன் வயிறு பசியையாவது தீர்த்துக்கிடணும் அப்படிங்கிற ஒரு இதில் அந்த இளையகுமாரன் வருகிறான். இளையகுமார் அதை மனசில் சொல்லிக்கிட்டு அப்படி வர்றான். அப்போ அந்த தகப்பன் இளையகுமாரனை கண்ட பிறகு பாருங்கள், 20ஆம் வசனத்தில் பாருங்கள், தூரத்திலே கண்ட பிறகு தகப்பன் ஓடி இளையகுமாரனை ஆற கட்டி தழுவி முத்தமிட்டு அவனை வரவழைச்சதை நாம் பார்க்குறோம். இதே போல தான் தேவனும் நாம் என்னதான் உலக பிரகாரம்
பிரகாரமாக எவ்வளவு விதமான நம்ம ஒரு அசிங்கமான ஒரு இடத்துக்கு பாவத்துக்கு விழுந்து கிடந்தாலும் நாம் வந்து அந்த அசிங்கமாக அழுக்காக இப்போ அந்த இளையகுமார் வந்தது போல் நாற்றத்தோடவும் அப்போ அந்த பன்றியின் நாற்றத்தோடவும் அந்த ஒரு வாடையோடும் அழுக்கோடும் வரும்போதும் நம்முடைய தேவன் வந்து நம்ம அரவணைக்க வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத இதில் இந்த உவமையில் பார்க்குறோம். அந்த மூத்த குமாரனும் அதுக்கப்புறம் கேட்குறாரு, இப்போ நான் வந்து இவ்வளோ நாள் உங்கள் கூடவே இருக்கிறேன்னு, எனக்காக நீங்கள் இது வரைக்கும் கன்றுகளையோ அடித்ததோ எதுவுமே செய்யலையே, ஆனால் இது இளையகுமார் வந்த உடனே அவனுக்கு புது பாதரட்ச புது சட்டை கொளுத்த கன்றுகளை அடித்து அவனுக்கு விருந்து படைக்கிறீங்களே என்னன்னு கேட்கும்போது அந்த தகப்பன் சொல்கிறாங்க, பாருங்க நீ என் கூடவே இருக்கிற, எல்லாம் உன்னுடையது தான். இப்போ தேவனிடத்துல நாம் எப்போதும் இருக்கும்போது நம்மளுக்கான ஆசீர்வாதம் நம்ம கூட தான் இருக்குது, நம்மளை அனுபவிக்கிறதுக்கு அவர் விட்டுருக்காரு. ஆனால் நம்ம வழி தவறி போன இளையகுமாரன் போல் நம்ம போனோம் அப்படின்ட்டு சொன்னால் மீண்டும் வரும்போது நம்மளை அரவணைக்க அவர் வல்லவராக இருக்கிறாரு. அதே போல் அதே விதமான ஆசீர்வாதங்களை அவர் திரும்ப தர வல்லவராக இருக்கிறார் அப்படிங்கிறத அந்த உவமை சொல்லுது. 31ஆம் வசனத்தில் பாருங்கள், மகனே நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாக இருக்கிறது. ஆனால் அடுத்த வசனத்தில் பார்த்தோம்னா என் இளையகுமாரன் மரித்தான், ஆனாலும் இப்பொழுது பிழைத்திருக்கிறான் அப்படின்ட்டு. அப்போது நாமளும் என்ன விதமாக உலக பிரகாரம் போனாலும் மறுபடியும் தேவனிடத்தில் வரும்போது அவர் நம்மளை அரவணைத்து நம்மை சேர்த்துக்கொள்ள வல்லவராக இருக்கிறார் என்பதை நாம் இதன் மூலமாக அறிந்து கொள்ளலாம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த வேளையிலும் ஆண்டவர் ஒரு சில வசனங்களாக தியானிக்கும்படியான ஒரு ஸ்லாக்கியத்தையும் பாக்கியத்தையும் தந்த தயவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிற தகப்பனே, இந்த வேளையிலும் ஆண்டவரை நீர் வேதாகமத்தில் குறிப்பிட்ட ஊமைகளை ஆண்டவரை நாங்கள் ஆண்டவரை தியானித்தோம் அப்பா. இது கண்டிப்பாக எங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. இன்னும் ஆண்டவரை ஏற்ற வேளையில் அடுத்த நாளையும் ஆண்டவரை என்ன விதமான ஆண்டவரை கருத்துக்களை நாங்கள் தியானிக்க வேண்டும் என்பதை நாங்கள் ஒரு முழு மனதோடு தியானிக்கிற ஒரு நல்ல ஒரு பாக்கியத்தை அருளிச்சிங்க. கிருபையாக பாதுகாத்துக்கொள்ளுங்க. இம்மட்டும் காத்த தேவன் இனிமேலும் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த கொரோனா தொற்றுகள் எந்த விதத்திலும் எந்த ரூபத்திலும் எங்களை யாரையுமே எந்த விதத்திலும் அணுகாதபடி நெருங்காதபடி தேவன் பாதுகாத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த உலகத்தில் இருந்தே ஆண்டவர் இந்த கொரோனா தொற்றுகள் எடுபட்டு போகணும் தகப்பனே. ஆண்டவரை வார்த்தையால் படைத்தது இந்த உலகத்தை படைத்த தேவன், வார்த்தை உம்முடைய ஒரு வார்த்தை போதும் அப்பா. இந்த கொரோனா தொற்று இந்த உலகத்தை விட்டே கடந்து போகும் தகப்பனே. அப்படியே செய்ய போகிற தேவுக்காய் கோடான கோடி சோஸ்திரங்களை ஏறெடுக்கிற தகப்பனே. கேட்டுக்கொண்ட அனைத்தையுமே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து தரப்போகிற தேவுக்காய் கோடான கோடி சோஸ்தோடு ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் பலத்தையும் ஜீவனையும் பெற்றுக்கொண்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். கிருபையாக இறங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் நல்ல பிதாவை. ஆமென்.